அப்படிங்கிறது இந்த உலகத்துல இல்லை. ஒரு 8 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் கேத்ரின். அந்த பொண்ணோட பேரு கேத்ரின் என்ன பண்றா, அமெரிக்கால பென்சில்வேனியா அப்படின்னு ஒரு மாகாணம், அமெரிக்கால பென்சில்வேனியா அப்படின்னு ஒரு மாகாணம். அந்த 8 வயசு கேத்ரின் என்ன பண்றா, அவங்க அம்மாவோட டிவி பார்க்கணும். டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ஆப்பிரிக்க பகுதிகளில் ஒரு விதமான மஸ்கிட்டோஸ், கொசுக்கடியினால அங்க உள்ள ஸ்லம் ஏரியால 2 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த 8 வயசு பாப்பா, 8 வயசுல நம்ம ஸ்கூல் படி 3rd ஸ்டாண்டர்ட் அப்படி வச்சுக்கோங்களேன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பாப்பா பார்த்துட்டு அம்மாட்ட கேட்கிறா, அம்மா இது என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு. சின்ன பாப்பா தானே. அம்மா சொல்றாங்க, ஒண்ணு இல்ல கண்ணு, இந்த மாதிரி இந்த ஸ்லம் ஏரியால கொசு இருக்குல்ல, அதெல்லாம் கடிச்சு சின்ன குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காதுல்ல, அதனால அந்த குழந்தைங்களாம் செத்து போயிடுது அப்படின்னு ஒண்ணு. அந்த குழந்தை அம்மாட்ட கேட்கிறா, அம்மா தடுக்க முடியாதா, இதை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேட்கிறது. உடனே அம்மா சொன்னாங்க, அதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறவங்க தான் ஒரு மஸ்கிட்டோ நெட் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மஸ்கிட்டோ நெட் ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு. உடனே கேத்ரின் சொல்றா, அம்மா நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு. உடனே அவங்க அம்மாக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கும்ல, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பேரண்ட் பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, ஓகே டேடி வந்தோன்னு சொல்லி நாம ஒரு 5 மஸ்கிட்டோ நெட்ஸ், ஒரு 5 கொசுவலைகள் வாங்கி ஸ்பான்சர் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. கேத்ரின் சொல்றா, இல்ல இல்ல வேற நிறைய செய்யணுமா அப்படின்னு. குழந்தை தானே. உடனே மம்மி சொல்றாங்க, சரி ஓகே டேடி வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஒரு 20 மஸ்கிட்டோ நெட்ஸ் வாங்கி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. கேத்ரின் சொல்றாங்க, இல்ல இல்லம்மா இதான் செய்யணுமா, எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றணுமா அப்படிங்கிறாங்க. யாரு? கேத்ரின் வயசு என்ன? 8 வயசு குழந்தை. வேற என்ன செய்ய முடியும்? நம்மகிட்ட கேட்கத்தானே முடியும், இல்ல அதுதான் செய்ய முடியும். அம்மா சொன்னாங்க, நீ நல்லா படிச்சு பெரிய பொண்ணா வந்து கை நிறைய சம்பாதிச்சு என்ன செய்யணுமோ செய், இப்ப இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னுட்டான். பொண்ணு சொன்னா, நான் நல்லா படிப்பேன், கை நிறைய சம்பாதிப்பேன், அதுக்கு சில வருஷங்கள் ஆகும், 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம் இல்லையா, அதுக்குள்ள எவ்வளவு லட்சம் குழந்தைகள் இறந்து போகும், இப்பயே ஏதாவது செய்யணும்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதே யோசனை அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையோட வயசு என்ன? இப்பயே யோசிச்சுட்டே இருக்கு, நைட் அழுகிட்டே தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்ல பிரேயர் நடக்குது. பிரேயர்ல முழுக்க இதே ஞாபகம். யாருக்கு? கேத்ரினுக்கு இதே ஞாபகம். ஃபாதர் பிரேயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு, 3rd ஸ்டாண்டர்ட் ரோல்ல கேத்ரின் நிக்கிறாங்க. திடீர்னு கேத்ரின் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக உடனே பின்னாடி இருக்கிற கிளாஸ் மிஸ் இருப்பாங்கல்ல, ஓடி வந்து கேக்குறாங்க, கேத்ரின் வாட் ஹேப்பன், why are you crying, ஏன் அழுகுற, என்ன பிரச்சனை எல்லாம் கேக்குறாங்க. உடனே கேத்ரின் நேற்று நடந்த சம்பவத்தை மிஸ்ட்டு சொல்றாங்க. உடனே இந்த செய்தி ஃபாதருக்கு போட்டு ஸ்டேஜ்ல இருக்கிற ஃபாதரை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு மிஸ் எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ஃபாதருக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்? குட்டி பாப்பா அந்த குழந்தை யோசிக்குது இன்னொரு குழந்தையை காப்பாற்றணும்னு, எவ்வளவு ப்ரௌடான விஷயம் இல்ல. உடனே ஃபாதர் ஸ்டேஜ்ல இப்படி மைக் அடிச்சு சொன்னாரு, நீங்க எல்லாரும் கேத்ரினுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவு குழந்தைங்க என்னதான் சொல்லியிருக்கோம், எஸ் அப்படின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களாம். அப்பதான் முதல் முறையா கேத்ரினுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. பைபிள்ல நமக்கு நல்லா சொல்லி கொடுத்த வாசகம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஒரு இறை உணர்வோட நடத்தப்படுகிற ஒரு நல்ல ஸ்கூல்ல நீங்க எல்லாம் படிக்கிறீங்கன்னு பெருமைப்பட்டுக்கலாம். அவ்வளவு நல்ல அந்த பிரேயர் இருந்துச்சு. பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்கு, கேளுங்கள் தரப்படும். அது முதல் முறையா கேத்ரின் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல கேட்டா கிடைக்கும் அப்படின்னு. அது ஒரு 1000 குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலு. ஃபாதர் சொன்னோம்னா 1000 குழந்தைங்களும் ஓகே சொல்றாங்க. இப்ப கேத்ரினுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆல்ரெடி வீட்டுல ஒரு 20 வாங்கி ட்ரைன் சொல்றாங்க, 20 குயிஸ், ஸ்கூல்ல ஒரு 1000. உடனே பயங்கர சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றா, தினமும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே சாயந்தர நேரத்துல அப்படியே கிளம்பி அப்பாவோட ஆபீஸ், அங்க இருக்கிற அப்பாவோட கொலீக்ஸ் எல்லாம் கேட்டு, அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் பார்ட்டி, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட கேட்கிறா, ஃபாதர் உங்க பிரசங்கம் முடிஞ்ச உடனே எனக்கு 2 minutes மைக் கொடுங்க அப்படின்னு.
இப்ப பெரியவங்க எல்லாம் ஃபாதர் யோசிப்பாங்க, கேட்கறது யாரு? சின்ன பாப்பா யோசிப்பாங்க யாராவது? ஓகே அப்படின்னு பிரேயர் முடிஞ்சவங்க கொடுக்குறாரு. கேப்டன் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, ஒரு தேவதையே வந்து சொன்னதா எல்லாரும் நினைச்சு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், 3 monthsல 1 இல்ல 2 இல்ல 20 lakhs கொசுவலைகள் அந்த குழந்தை வாங்கி தானமா கொடுத்திருக்கிறா. 8 வயசு பொண்ணு. 2 வருடத்துக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விருதை கொடுத்து அந்த குழந்தையை கவனிச்சு சிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப என் கேள்வி என்ன உங்களுக்கு அப்படின்னா, 8 வயசு குழந்தையாக 20 லட்சம் குழந்தைகளை காப்பாற்ற முடியும்னு சொன்னா நம்மால ஏதாவது சாதனை செய்ய முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். முடியும்னு நினைக்கிறேன். முடியும்னு நினைக்கிறேன். முடியும். எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன். என்ன ஒரு கொடுத்தாலும் நான் செய்வேன். எதையுமே நோ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் நமக்குள்ள வரணும். வரணும்னா அந்த 5 வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. என்னென்ன? முடியாது, தெரியாது, வராது, கிடையாது. வார்த்தையை நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னா லைஃப்ல ஜெயிச்சலாம். ரொம்ப நேரமா என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணீங்க, கிளாஸ்லயே நல்ல இந்த 9th ஸ்டாண்டர்ட் வெரி குட் 9th உட்காந்துருக்காங்க. அவங்க 8th பார்த்து பால் சூப்பரா த்ரோ பண்ணி பார்க்கலாம். ரெடி கேட்ச் பிடிச்சிட்டு அந்த பால் எடுத்துட்டு வந்துடணும். யாருக்கு த்ரோ பண்ண? எடுத்துட்டு வாங்க, பால் எடுத்துட்டு வாங்க. குட். நீங்க பேர் பாருங்க. உங்க பேரு? ஜெயகர். நீ பண்றோம் நல்லா நல்லா. ஓகே, நல்லா கவனி. நல்லா அப்படின்னு சொன்னா இங்க கவனி. நல்லா அப்படின்னு சொன்னா 100% இன்வால்வ்மென்ட். சும்மா கையிட்டு. ஓகே, இவங்க நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா, நம்ம ஸ்கூல்ல இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க. இப்ப இவங்களை எப்படி ஆனர் பண்ணணும்? நல்லா. ஓகே, நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, லைஃப்ல ஜெயிக்கணும்னா எதை செஞ்சாலும் 100% இன்வால்வ்மெண்டோட செய்யும். எந்த செயல் செஞ்சாலும் 100% ஈடுபாட்டோட செய்யணும். கைத்தட்டு அப்படின்னா இப்படி தட்டக்கூடாது, நல்ல உற்சாகமா தட்டணும். கரெக்டா? இப்போ ஹரிணிக்கு அது உண்மை மட்டும்தான் சொல்றேன். உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? பேச தெரியுமா? எது சொன்னாலும் பேசியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு வார்த்தை ஹரிணி சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். இந்த வார்த்தையை 10 times கண்டினியூஸா தொடர்ந்து ஸ்பீடா சொல்லணும். சொன்னா ஹரிணிக்கு ஒரு gift, சொல்லலன்னா நீங்க ஆளுக்கு ஒரு gift எனக்கு தரணும். நல்லா யோசிச்சுங்க. 1000 rupeesக்கு குறைஞ்ச gift நான் வாங்கிக்க மாட்டேன். டீலா நோ டீலா? நல்ல கவனிச்சுங்க. ஹரிணிக்கு அந்த வேர்டை சொல்லிடலாமா? இப்ப ஹரிணினால சொல்ல முடியுமா? முடியாது. லைஃப்ல இன்னொருத்தர் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணணும்? அப்ரிசியேஷன், பாராட்டணும். அவங்களால முடியும், அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். அவங்க என்ன பண்ணணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். ரைட், குட். இப்ப ஹரிணிக்கு நான் கொடுக்க போற வார்த்தை என்ன தெரியுமா? ரோலர். ரோட் ரோலர். ரோட் ரோலர். ரோலர் ரோட் ரோலர். ரோட் ரோலர். இது அப்படியே 10 times ஸ்பீடா சொல்றேன். ரோலர் ரோட் ரோலர். 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 ரோலர் ரோட் கவனிங்க. நாம ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? ஃபோக்கஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபோக்கஸ். அப்பப்ப நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணிக்கலாம். முதல்ல 5 வார்த்தை சொன்னேன். என்னென்ன? முடியாது, தெரியாது, வராது, கிடையாது, இல்ல. இந்த 5 வார்த்தை வச்சுட்டாலே நம்ம ஜெயிக்கணும்னு அர்த்தம்.
அதுக்கு அடுத்தது யாராவது ஒருத்தர் செய்யறேன்னு எந்திரிச்சா என்ன பண்ணணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களால முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அவங்கள உற்சாகப்படுத்தணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு விஷயம் போக்கஸ்டா இருக்கணும். மூணாவது விஷயம் என்ன? போக்கஸ். நான் எதை நோக்கி போறனோ அதுல கவனமா இருக்கணும். இப்ப பாரு, நல்ல நான் சொல்ற மாதிரி பாரு, இது ஒரு டங் ட்விஸ்டர் தான். ஆனா இதுல நான் ஜெயிக்கணும்னா கூட என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? போக்கஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சரி, இப்ப பரணினால முடியல, உங்களுக்கு ஒரு வேர்ட் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருப்பீங்கல்ல? 8 girls ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா? பாய். ஓகே, 7th பாய், 7th girl, 6th girl, 6th பாய். எப்படி இருக்காங்க பாருங்க முன்னாடி ரோல. பின்னாடி அதே மாதிரி எனர்ஜியா இருக்கணும். அந்த பர்த்க்குள்ள படுத்துட்டு போறது, அதுல மேல இருக்குல்ல, அதுக்கு பேரு என்ன? வெரி குட். மேல இருக்கிற சீட்டு பேரு, நடுவுல இருக்கிறதுக்கு பேரு, கீழே இருக்கிறதுக்கு பேரு. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய வேர்டு என்ன அப்படின்னா, ட்ரை பண்ணி பார்க்கணும். 1 நிமிஷம் தான் டைம். பக்கத்துல யாருக்கூடையும் பேசக்கூடாது. நீ தான் இந்த வேர்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டினியூஸா ட்ரை பண்ணி 10 டைம்ஸ் சொல்லணும். ஓகே? பக்கத்துல பேசக்கூடாது. வேர்டு என்ன தெரியுமா? அப்பர் ரோலர், லோயர் ரோலர். எப்போதுமே கூட்டத்தோட கவனிக்கப்படக்கூடாது. நம்ம இந்த ஜனகமனதி பாடம் பாத்தீங்களா? ஜய ஹே, அதுலதான் எல்லா குரலும் கேட்கும். அப்படி பண்ணக்கூடாது. தனித்தனியா மனசுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணு. இப்ப நான் யார்கிட்ட பால் த்ரோ பண்றனோ அவங்க வந்து சொல்லணும். பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? அப்பர் ரோலர், லோயர் ரோலர். மனசுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணணும். சைலண்டா பிராக்டிஸ் பண்ணணும். உங்க ஊர்ல சைலண்ட்னா இதுக்கு போயிருக்கானா? வாய் அசையவே கூடாது. இந்த கேமரால பார்த்துட்டே இருக்கேன்ல, யார் வாயெல்லாம் அசைக்குன்னு. அருணி அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா இவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நீ என்ன பண்ற? 8th அப்படியே த்ரோ பண்ணு. வாய் சைடு அப்படியே த்ரோ பண்ணலாம். அழகா கேட்ச் பண்ணணும். ரெடி, ஸ்டார்ட். எடுத்துட்டு வா. வெரி குட். உன் பேர் என்ன? மனோ ஆகாஷ். அதுக்கு நல்லா இப்ப ரூல்ல கேட்டீங்க. உங்களால இந்த வேர்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். முடியும் சொன்னதுனாலே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். ஆனா இப்ப அந்த வேர்டு சொல்ல போறது இல்ல. நான் வேற ஒரு வேர்டு சொல்ல போறேன். அதை தான் சொல்ல போறேன். ரைட்? இப்ப மனோகாஷ் சொல்லுங்க. நான் சொல்ல போற வேர்டு ரொம்ப கஷ்டமான வார்த்தை. சொல்ல முடியுமா உங்களால? ரொம்ப கஷ்டம். பெரியவங்களாலே சொல்ல முடியாது. இப்ப வீடியோகிராஃபர் சார் இருக்கார்ல, அவருக்கு அந்த வார்த்தையை சொன்னா கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. கண்ணதாசா, தேசுதாசா அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. அப்படி ஒரு வேர்டு சொல்ல முடியுமா மனோகாஷ்னால? கவனி, அவன் சொல்லலன்னா உங்களுக்கு 100 rupees ஃபைன். இந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கு. ஒருத்தர் ஜெயிக்கணும்னு ஏன் அவன் பக்கத்துல நீ எல்லாம் ஜெயிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவன் டவுன் ஆகிடும். அப்ப நாம என்ன பண்ணணும்? உன்னால முடியும், உனக்கு தெரியும், உனக்கு வரும், இப்படி மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? நான் இப்ப இவரை மோட்டிவேட் பண்ணா இவர் என்ன பண்ணுவாரு? ஒருத்தர் இப்படி உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். ரைட்? இவருக்கு நம்ம கொடுக்குற வார்த்தை blood, same blood, 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 same blood, 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 same
முடியும்னு நினைச்ச உடனே 100% வெற்றி அடையும். என்ன பண்ணலாம்? பயிற்சி பண்ணா, பிராக்டிஸ் பண்ணா 100% நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ணா அப்ப வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? வெரி குட். சக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கேர்ள் சைட்ல சவுண்ட் இல்ல. சக்சஸ் பண்ணணும்னா ஜெயிக்கணும்னு சொன்னா வெற்றியை நோக்கி நம்ம ஓடணும், போக்கஸ்டா இருக்கணும். அடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு பிராக்டிஸும் நம்மளே வெற்றிக்கு தான் கொண்டு போய். ஓகே, குட். ஆஸ்திரேலியால மெல்போர்ன் அப்படின்னு ஒரு நகரம். ஆஸ்திரேலியால, இந்தியால தமிழ்நாடு மாதிரி மெல்போர்ன் நகரத்துல ஒரு ஃபாதர் பிரேயர் பண்ணிட்டு இருந்தார். என்ன பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, இங்க பைபிள் ரீடிங் முடிச்சவங்க மேடம் ஜெபம் பண்ணாங்கல்ல, பிரேயர் பண்ணாங்களே, இந்த மாதிரி அவர் பிரேயர் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த உலகத்துல எல்லா கடவுள் படைப்பு எல்லாத்தையும் அதிசயங்களா படைச்சிருக்காரு. இந்த உலகத்துல யாருமே யூஸ்லெஸ் இல்ல, எல்லாரும் சக்சஸ்ஃபுல் மேன், எல்லாரும் சக்சஸ் பண்றதுக்கு இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க. இப்படிதான் அவர் பிரேயர் பண்ணிட்டு. திடீர்னு அவருக்கு ஒரு போன் வந்துச்சு. என்ன போன் தெரியுமா? அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்களை உடனே வர சொன்னாங்க அப்படிங்கிற போன் வந்துச்சு. இந்த ஃபாதர் என்ன பண்ணாரு? டக்குனு கிளம்பி போயிட முடியாது. நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு போன் வந்தா வெளியில போயிட முடியுமா? பிரேக்ல தான் போக முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபாதர் என்ன பண்ணாரு? எல்லா ஷெட்யூல், அடுத்த பிரேயர் ஷெட்யூல் தான் போட்டு முடிச்சுட்டு கிளம்பி போனாரு. அது ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆஸ்திரேலியால இருக்கிற இவர் போறாரு. போய் வண்டியை நிப்பாட்டி பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஒரு பரபரப்பா இருக்கு. எதுக்கு இவ்வளவு கூட்டம், ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு லிப்ட்ல போய் இறங்குறாரு. இறங்கி பார்த்தா டாக்டர் ரொம்ப பயங்கரமான கூட்டம். ஏதோ ஒரு திருவிழாவை பார்க்க வந்த மாதிரி இருக்கிற கூட்டம். ட்ரைனிங் டாக்டர்ஸ், நர்ஸ், கம்பவுண்டர், அட்டெண்டர், கிளீனர் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு அந்த ஃபாதர் உள்ளுக்குள்ள போய் பாக்குறாரு. டாக்டர் ரூம்ல இப்படி ஒரு டேபிள்ல வெள்ள கிளாத் பிரிச்சு அதுல ஒரு குழந்தை வைக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு 2 கையும் இல்ல, எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி இருக்கும் அந்த குழந்தை. 2 கையும் இல்லாம அந்த ஃபாதர் பார்த்தோட ஷாக் ஆயிட்டாரு. அந்த குழந்தைய அப்படியே வெள்ளை துணியோட கையில எடுத்து பிரேயர் பண்ணாரு. இந்த குழந்தை இந்த பூமியில பிறந்ததுக்கு கூட ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு குழந்தைய வச்சுட்டு தன் மனைவியை சேர்த்துட்டா விரும்பி போறாரு. பிரசவம் முடிஞ்ச அவங்க மயக்கத்துல இருக்கிறாங்க. போகும்போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. இந்த ஃபாதர் போனோன்னு கேட்கிறாரு, என்ன குழந்தை பிறந்திருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நேர போய் இப்படி கதவை திறந்து எட்டி பாக்குறாரு. பார்த்தா அவங்க மயக்கத்தை அப்படியே வச்சிருக்காங்க. அவர் கண் அப்படியே தேடுது. யார? குழந்தைய. குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு தேடுது. உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எந்த குழந்தைய நீ கடவுள் ஆசீர்வதிச்ச குழந்தைன்னு சொன்னியோ அதுதான் உன் குழந்தை அப்படின்னாங்க. இந்த ஃபாதர் வேக வேகமா ஓடி வராரு. டாக்டர் ரூம்ல திருப்பி அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு டாக்டர் கேட்டாரு, டாக்டர் இந்த குழந்தை இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு. எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. டாக்டர் ஃபாதரை பார்த்து சொன்னாரு, இந்த குழந்தைக்கு இருதயம் நல்லா இருக்கு, மூளை வளர்ச்சி நல்லா இருக்கு, கிட்னி உட்பட்ட உள் உறுப்புகள் வளர்ச்சி நல்லா இருக்கு, குறைஞ்சது 70-80 ஆண்டு காலம் நார்மலா அந்த குழந்தை உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10-15 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் நம்ம மாதிரியே சாதாரணமா வளர்க்குறாங்க. குழந்தைக்கு எல்லா தன்னம்பிக்கை விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. யாரு? அவங்க பேரண்ட், ஃபாதரும் அவங்க மதரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையே பிரஷ் பண்ணிக்கும். அந்த குழந்தைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே, 5 வயசு முடிச்ச உடனே ஸ்கூல்ல சேர்ப்பாங்கல்ல நம்ம ஸ்கூல்ல எல்லாம். இது மாதிரி அந்த ஊர்லயே என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க முடியல இல்லையா? இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த குழந்தையால விளையாட முடியுமா? தானே. ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தா முடியாது. போர்ட்ல ஏதாவது ரைட் பண்ண கூப்பிட்டா முடியாது. அப்படி எப்படி சேர்த்துக்க முடியும்? எல்லா ஸ்கூலும் நோ 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 சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஸ்கூல் மட்டும் ஓகே அப்படின்னு
சொல்றாங்க. ஸ்கூல்ல மொத்தம் 4 குழந்தை போயிட்டு வரும். இந்த குழந்தை போயிட்டு வந்த உடனே அம்மாட்ட சொல்லுது, அம்மா நான் இனிமே ஸ்கூலுக்கே போக மாட்டேன். மம்மி கேக்குறாங்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் உனக்கு, ஏன் எதுக்காக ஸ்கூல் போக மாட்டேங்கிற, நான் தான் உனக்கு கொண்டு போய் விட்டேன், உனக்கு லஞ்சு ஊட்டி விட்டேன், எல்லாம் தானே பண்றேன், நீ ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு போது அந்த குழந்தை சொல்லுச்சு, எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாருக்கும் 2 கையும் காலும் இருக்கு, எனக்கு இல்லையே, நான் எப்படி போவேன், எல்லாரும் வித்தியாசமா பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை. அம்மா சொன்னாங்க, அதுதான் ஸ்பெஷல், எல்லாருக்கும் இருக்கு, உனக்கு இல்ல இல்ல, கடவுள் உன்னை வித்தியாசமா படைச்சுட்டாரா இல்லையா, அவங்க சிரிக்கிறாங்கன்னு நீ கவலைப்படக்கூடாது, சிரிக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ எதையாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க. தொடர்ந்து 1 வாரம் ஸ்கூலுக்கு போச்சு. திருப்பி வளர்க்க போல குழந்தை அது நடந்துச்சு. அம்மாட்ட, அம்மா நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க. இப்ப அம்மா கேட்டாங்க, உனக்கு இதுவே பிரச்சனையா போச்சு, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்ற, இன்னைக்கே போக மாட்டேங்கிற அப்படின்னு கூட இந்த குழந்தை சொல்லும்போது, எங்க ஸ்கூல்ல யாருமே ஃபுட்பால் வச்சு விளையாடுறது இல்லைன்னா என்ன உதச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் கீழே விழுந்துட்டேன், எந்திரிக்கணும், என்ன பண்ணுவேன், கையை ஊனி எந்திரிப்பேன், நீண்ட ஒன்று போட்டு காலை ஊனி எந்திரிப்பேன். கையும் காலம் இல்லாத குழந்தை எப்படி எந்திரிக்கும், உருண்டுகிட்டே தான் இருக்கும் இல்லையா. இப்ப இவன் தட்டி விட்டார் அந்த குழந்தைன்னா அது இங்கே நிக்க உருளும், இந்த பொண்ணு உடச்சுன்னா இங்கே அந்த உருட்டி என்னதான் பண்ணும். கேட்ட உடனே அந்த குழந்தையோட அம்மா வந்து தாங்கிக்க முடியும் சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு, அம்மா எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அம்மா. நேர குழந்தை ஸ்கூல்ல போயிட்டு இனிமே ஸ்கூல் போவேன், உனக்கு நானே எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு வீட்டுல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உலகத்தில் உள்ள மொழிகள்ல 7 மொழிகளை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல ஃப்ளூயண்டா பேசுறது.